அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பர்கர் பன் இல்லாமல் சாதா பன்லேயே ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி இந்த சாண்ட்விச் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4-5 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த ப்ராசஸரில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பாதி வெந்திருந்தாவே போதும். அடுத்ததாக நான் ஒரு பீஸு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா உதுத்துட்டு அதையும் அந்த வெஜிடபிள்ஸ்லேயே சேர்த்துக்கலாம். சிக்கனையும் அதிலே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே நான் இதுக்கு சேர்க்கலை. கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நான் இப்போது திருப்பி போட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நான் இதில் மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். இது கடையில் வாங்கின சாதாரண பன்னு தான். பசங்க கேட்டதுனால டக்குன்னு வாங்கி செஞ்சு கொடுத்தாச்சு. டேஸ்ட்டுக்கு எந்த குறையுமே இல்லை, நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதை நான் 2ஆக கட் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். ஃபுல்லாக இருந்தால் பசங்களால் சாப்பிட முடியாதுங்கிறதுனால 2ஆக கட் பண்ணிட்டேன். அது கூடவே சாஸ் வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங்கையும் வச்சு அந்த சீஸு எக்கு அதையும் வச்சுட்டு அது மேலே மயோனஸையும் வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பிளான் பண்ணாமையே டக்குன்னு ஒரு சாண்ட்விச் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.